Peppers Entertainment Television. Turn on the heat. வியாசாச்சாரியராலே எழுதப்பட்டும் சுகாச்சாரியராலே உபதேசிக்கப்பட்டும் பரீட்சித் என்னும் மகாராஜனாலே கேட்கப்பட்டதுமான ரெப்கோ ஹோம் ஃபைனான்ஸ் வழங்கும் ஸ்ரீமத் பாகவதம். புரியாம பேசினாலே வேதாந்தின்னு விடுவா. ஆனால் ஏதோ புரியறாப்புல பேசினா சரி, இவர் என்னமோ பேசுறார் சுவாமி, அப்போ நிச்சயமா வேதாந்தியா இருப்பாருங்கிறமோ இல்லையோ. அதை போல நீர் ஏதோ பேசியிருக்கீர், ஏன் இப்படி சொல்றீர்? நான் உம்மை தூக்கவே இல்லை. உம்மை பல்லக்கு தூக்கித்து, பல்லக்க தண்டு தூக்கித்து, தண்டை தோல் தூக்கித்து, தோலை இடுப்பு தூக்கித்து, இடுப்பை தர தூக்கித்து. நீ கேட்கணும்னா அது இடத்துல கேட்டுக்கோ, நான் குறுக்க எதையுமே கேட்கல. என்ன இந்த மாதிரி ஒன்றுக்கு ஒன்று சம்மந்தமே இல்லாத மாதிரி சொல்றீர்? ஆமாம் பாரு, இப்போ அரிசி வெந்து சோறாருதோ இல்லையோ, அரிசி எடுத்து பானையில் போடுறோம், பானை ஜலத்தை கொட்டுறோம், அதுக்கப்புறம் கீழே நெருப்பை மூட்டுறோம். நெருப்புக்கும் பானைக்கும் சம்பந்தம், பானைக்கும் ஜலத்துக்கும் சம்பந்தம், ஜலத்துக்கும் அரிசிக்கும் சம்பந்தம். அரிசி ஆச்சுன்னா பெரிய சோறா நல்லா சமைஞ்சு விடுறது. இப்போ இதுக்கு எதுக்கு எது சம்பந்தம்? சரி, இந்த சம்பந்தம் இப்படி இருக்கேங்கிறதுக்காக ஒன்று செய்ய, நேரம் அந்த அரிசி எடுத்து நெருப்பில் போட்டுட்டா ஆகுமானால், அது எப்படி ஆகும்னா இப்போ தெரியறதோ இல்லையோ. அப்போ இதெல்லாம் அதற்கு இருக்கிற சம்பந்தம் தனித்தனியாக ஆகவே ஆகாது. அப்போ என்னையே வேறு நீ இப்போ நான் ஒருத்தன் உன் பழக்க தூக்கவும் இல்லை, என்னால் அது தூக்கிறதுக்கு முடியாது. ஏதோ 5 பேர் சேர்ந்து தூக்கினது, அதனால என்னதுக்கு ஆளாக்காதே. இப்போ அவனுக்கு இன்னும் புரியல. இப்போ நீர் யார்? உம்மை பற்றி நான் உண்மையை சொல்லணும். நான் எங்கேயோ ரைக்கொரு இடத்துல கேட்க போயின்றிருக்கேன், நீர் குறுக்க வந்து சிபிகா வாகனம் பல்லக்குக்காக வந்தீர். நீர் யார்? எங்கிருந்து வருகிறீர்? எதற்காக வந்தீர்னா? அவர் சிரிச்சுட்டே சொன்னார், நீ யாரோ நான் அவர் தான், நீர் எங்கிருந்து வந்தீரோ நான் அவர் தான், நீர் எதற்காக வந்தீரோ நான் அவர் தான், நானும் நீரும் ஒன்னான்னு கேட்டான். நீர் ஒரு ஆத்மா, நான் ஒரு ஆத்மா. நீர் ஒரு தாயார் கர்ப்பத்திலேருந்து வந்தீர், நான் ஒரு தாயார் கர்ப்பத்திலேருந்து வந்தேன். நீரும் கர்மத்தை தொலைக்க வந்தீர், நானும் கர்மத்தை தொலைக்க வந்தேன். மொத்த பேரும் ஒன்று தான். அப்படியா வித்தியாசம் இருக்கேன்னா? சரி ராஜன்னு வித்தியாசம் வச்சுக்கோ. நீ பல்லக்கில் உட்காந்து கர்மத்தை தொலைக்கிறேன், நான் தூக்கி தொலைக்கிறேன். இவ்வளவுதான் வித்தியாசமே தவிர மொத்தத்தில் கர்மத்தை தொலைக்கத்தான் 2 பேர் வந்திருக்கோம். அடியேன் இப்போ உபன்யாசம் பண்ணி கர்மத்தை தொலைக்கணும், நீங்கள் கேட்டு தொலைக்கணும். ஆகவே ஏதோ ஒரு விதத்தில் கர்மத்தை தொலைக்கிறதுக்கு வந்திருக்கோம். ஆனால் கேட்கறதே கஷ்டமாக படக்கூடாது. கேட்டதுனால கர்மத்தை தொலைக்கணும்னு நினச்சிக்கணுமே தவிர, சுவாமி இது கேட்கறது தான் ரொம்ப துக்கமாக இருக்கும் போல் இருக்கு, இப்போ அப்படியே நினச்சி அமர்ந்துடக்கூடாது சொல்லி. அப்போ இந்த அர்த்தத்தை எல்லாம் சொல்லி அப்புறம் தான் அவர் உபதேசிக்க ஆரம்பிக்கிறார். புரியாமல் பேசுகிறாய் ராஜன்னு, நீன் நான் என்கிற வேறுபாடு கிடையாது. நீயும் ஆத்மா, நானும் ஆத்மா. நீ அடிக்கிறேன்னு சொன்னது தேகத்தை, ஆனால் வலிக்க போகிறது எனக்கு. நீ தடிய வச்சு பட்டாலே தேகத்தில் தான் படும், ஆத்மா பேரில் படவே படாது. தூக்கினது ஆத்மா இல்லை, தேகம்தான் தூக்கித்து. பெருத்திருக்குன்னு சொன்னது ஆத்மா இல்லை, தேகம்தான் பெருத்திருக்கு. நன்னாத்தானே தின்று கொடுத்துருக்கேன், நான் தின்னதே இல்லை. தேகத்துக்கு வாய் இருக்கவே தான் நான் தின்னுருக்கேன். நீ திரும்ப திரும்ப நீ நாய், நீ என்கிற சொல் அனைத்தும் ஆத்மாவை குறிக்கும். ஆனால் நீ அடிக்கிறேன் புடைக்கிறேன்னு சொன்னது அத்தனையும் தேகத்தை குறிக்கும். இந்த 2 வித்தியாசமும் தெரிஞ்சுக்காத நீ ஒரு ரைக்குவர் கபிலரிடத்துலையும் போய் பிரயோஜனம் இல்லைன்றார். பரவாயில்லையே, நம்ம எங்கே போய் கேட்டுக்கணும்னு நினைச்சோமோ அந்த அர்த்தத்தை இவர் சொல்றேன்னு வந்திருக்காரே என்று அமர்ந்தான், வணங்கினான். நீரே நமக்கு உபதேசம் பண்ணும்னு கேட்க, அப்பதான் ஆத்ம தத்துவ விவேக ஞானத்தை உரைக்கிறார். ஆச்சரியமான உபதேசம். ந வேதவாதேஷுகி தத்துவவாதா பிராயேண சுத்தா நுச்சகாஸ்தி சாது யாவன் மனோ ரஜசா புருஷஸ்ய சத்வேன வா தமசா வானுருத்தம் சேதோபிராகூதிபிராதனோதி நிரங்குஷம் குஷலம் சேதரம் அசோச்யான் அன்வசோச்சஸ்தம் பிரஜாவாதாம் ச பாஷசே கதாசூன் அகதாசூன்ச்ச நானுசோச்சந்தி பண்டிதாக. சரீரம் வேறே ஆத்மா வேறே, இது அழியும் அது அழியாதது, இது அறிவில்லாதது அது அறிவிருப்பது. இந்த உண்மையை தெரிந்து கொண்டுபவன் கலங்கப் போவதே இல்லை. கண்ணனே கீதையில சொல்லும்போது அனாசினஹா, பகவான் கீதையினுடைய 2வது அத்தியாயம் முழுக்க தத்துவ விவேகம். இது ஆத்மா தத்துவம், நித்தியமான தத்துவம், அது சரீர தத்துவம், அனித்திய தத்துவம்னு தானே பிரித்து சொல்லிட்டு இருக்கார். நாசத்தோ வித்யதே பாவா நாபாவோ வித்யதே சதா உபயோரபி விருத்தோந்தஸ்துவனயோகோ தத்துவ தரிசிபிகி. தத்துவத்தை உண்மையா தெரிஞ்சவா இப்படி சொல்லியிருக்கா. சரீரம் எப்பவும் ஒரே மாதிரி இருக்கவே போறதில்லை, ஆத்மா எப்பவும் மாறுதலுக்கு உட்படவே போறதில்லை. தேகினோஸ்மின் யதா தேகே கௌமாரம் யௌவனம் ஜரா ததா தேகாந்தர பிராப்தி தீரஸ்தத்ரண முக்கியத்தி. எப்படி நாம் குழந்தையா இருந்தோம், பாலனா இருந்தோம், குமாரனா இருக்கோம், இளைஞனா இருக்கோம், வயசானவனா இருக்கோம், அதே போல தான் சரீரத்தை தொலைத்து வேறொரு பிறவியும் எடுத்துக்கொள்ளுகிறோம். உண்மை என்ன தெரியுமோ, சரீரம் மெதுவாக மூப்படைஞ்சின்னு வருது. இனிமே இந்த சரீரத்தை வச்சு நம்ம வாழ முடியாதுன்னா எப்படி கிழிஞ்சு போன வேஷ்டியை தூக்கி போட்டுட்டு புது வேஷ்டி கட்டிக்கிறானோ, அதே போல வாசாம்சி ஜீர்ணானி யதாவிகாய நவானி கிருண்ணாதி நரோபராணி. புது வேட்டியை கட்டிக்கிற மாதிரி ஆத்மா புது சரீரத்தை எடுத்துடுவார்.
அர்ஜுனா எப்போ தெரியுமோ நீ நன்னா கொண்டாடணும், அல்வா பண்ணி சாப்பிடணும்? பிறந்த நாள் அன்னைக்கு இல்லை, போன நாளைக்குங்கிறார் கண்ணன். ஏன் செய்யணும்னால் அன்னைக்கு தான் இந்த நஞ்சு போன சரீரத்தை தூக்கி போட்டுட்டு புது சொக்கா எடுத்து போட்டுருக்கான். நீ என்னமோ அன்னைக்கு அழறைய. ஒவ்வொரு பிறந்த நாள் கொண்டாடச்சே மரணம் வரப்போறதுன்னு அழுதுருக்கணும். நீ உண்மையா மரணம் வந்த அன்னைக்கு ஆத்மா நல்ல வேளை நஞ்சு போன வேட்டியை தூக்கி போட்டுட்டார், புது வேட்டி எடுத்து கட்டின்னு இருக்கார், நீ கொண்டாடி இருக்கணும். முட்டாள்தனமா ரெண்டையும் மாத்தி பண்ணிட்டு இருக்கிய அர்ஜுனா. இது இல்லை வாழ்க்கை. இது எப்படி ஒவ்வொன்றா இளைஞன் மாறி மாறி சிசுவா இருக்கிறவர் பாலன், பாலன் குமாரன், குமாரன் யுவா நாராரோ, அதை போல சரீரத்தையும் தொலைத்து புதிய சரீரத்தை மாற்றி கொள்ளுகிறார். நிஸ்திரை குண்யோ பவ. ஆக சரீராத்ம விவேகத்தை தெரிந்து கொள். அப்ப அரசன் கேட்கிறான். அடிக்கடி இந்த அர்த்தத்தை நான் கேள்விப்படுறேன். ஆனா மறுபடியும் மறுபடியும் பழசு வந்து ஒட்டினுடுறதே எதனால்? அதுவா, அது குஞ்சர சௌச்சவத்து. யானை குளிச்சாப்புல என்னார் அவர். யானையை காவேரியில் குளிப்பாட்டுறது கொண்டு போவா, நன்னா குளிச்சு விடுவான் ஆனப்பாகம். அதுபடி ஜலமாக வந்துட்டு இருக்கிறச்சே தும்பிக்கையில் எடுத்து எடுத்து ஜலத்தை தலை தூவான மாட்டம் அடிச்சுக்கும். நல்லா இருக்கு, பளபளான்னு நாம் தேய்ச்சி விட்ட யானை என்னமா இருக்கு பார்த்துட்டே பின்னாடி வருவோம். மணல் மேட்டில் ஏறினோடனே மண் மட்டை குப்பை சத்தை எல்லாம் கீழே எடுத்து தலை போட்டுக்கும். பாகனுக்கு ஒரே கோபமாக வரும். இதுக்காக இவ்வளோ கஷ்டப்பட்டு குளிச்சு விட்டேன், இதே வேலையாக போச்சு. நாளிலேருந்து இப்படி நீ தலையில் மண்ணை போட்டுண்டே உன்னை குளிப்பாட்டே விட மாட்டேன்னா அது ஓங்கி தலையாட்டுட்டு மறுபடியும் எடுத்து போண்டுரும். இவன் சொன்னதை கேட்குமா? அது என்ன சொல்றதோ அது தான் நினைச்சதை தான் அது பண்ணும். அது அப்போ யானை குளிச்சா போலேன்னு சொன்ன எத்தனை குளிச்சாலும் மறுபடியும் அழுக்குப்பட்டுடும்னு அர்த்தம். அதை போல யானை குளியல்னா நாம பாபத்தை எத்தனை தரம் போக்கினாலும் யானை குளிச்சாப்புல திரும்ப திரும்ப வந்து மூடினோட போடுறது, நம்ம எடுத்து தள்ள போடுறோம் இல்லையோ. அப்போ ஒரேடியா இந்த பாபத்தை போக்குறதுக்கு வழி என்ன? மகத்பாத ரஜோபிஷேகம், மகான்களுடைய ஸ்ரீபாத தீர்த்தம், பாத தூளி, அதை எடுத்து தலையில் இட்டு கொண்டால் தான் இதிலிருந்து தப்பிக்கவே முடியும் என்று கூறினார். அதற்கு பின் பூகோள வர்ணனம், கடைசியா நரகத்தை பத்தின வர்ணனம், மண்டலங்கள் மேலே 7 14 லோகம்ங்கிற மூல்யம். பூஹு புவஹா சுவஹா மகா ஜனஹா தபஹா சத்தியம், கீழே அதல சுத்தல விதல ரச ததாதல பாத்தாளம் என்ன, கீழே 7 லோகம், மேல் 7 லோகம், கீழ்லோகத்திலிருந்து சத்தியலோகம் வரைக்கும் 50 கோடி விஸ்தீர்ணை, 50 கோடி யோஜனை, கீழ் புள்ளியிலிருந்து மேல் புள்ளி வரைக்கும். இது மொத்த அண்டகட்டாகத்தையன். இதுக்கு கீழே ஆதிசேஷன் 1000 தலைகளோடு இருந்து ஒவ்வொரு அண்டத்தையும் தன் தலைமையில தூக்கி கொண்டிருக்கிறார். மேல சூரியன், இந்த பக்கத்திலே சந்திரன், மேரு பருவத்தன் நடுவுல முளை குத்தினாப்புல குத்தப்பட்டிருக்கு. சிம்சுமார சக்கரம் ஒரு திமிங்கிலத்தை போன்ற வடிவத்தில் ஓடின்னு இருக்கு. அது பக்கத்துல துருவ நட்சத்திரம். துருவனுக்கு பெருமாள் பதவி கொடுத்தார். நீ அந்த பதவியில இருந்துட்டு வெகு காலம் கழித்து என்னை வந்து அடைவாய். அதற்கப்புறம் துருவ நட்சத்திரம், நட்சத்திர மண்டலம் துருவனை சுற்றி வருது. சூரிய பகவானுக்கு ஆகாச வீதியிலே உத்தராயண காலத்தில் வடக்கு பக்கத்தில் போவார், தட்சிணாயன காலத்தில் தெற்கு பக்கத்தில் வருவார். அவருக்கு மொத்தம் 9 வீதிகள் இருக்கு. 3 வீதி 3 வீதி 3 வீதி. ஒவ்வொரு வீதிக்கும் அவர் 3 நட்சத்திரங்களில் பிரயாணப்படுவார். அதனால தான் 27 நட்சத்திரங்களுள் போகிறார். 12 ராசிகள். சூரியன் 12 ராசியை வருஷத்துக்கு ஒரு தரம் சுற்றி வருவார். சந்திரன் 12 ராசியை மாசத்துக்கு ஒரு தரம் சுற்றி வருவார். சந்திரன் ஒவ்வொரு மாசத்துக்கும் ஒரு தரம் 12 ராசி தாண்டிடுவார். அதுக்கப்புறம் ராசி கணக்கு 12 ராசியோ இல்லையோ, 27 நட்சத்திரங்கள்னால் 2.25 நட்சத்திரம் ஒரு ராசி. அஸ்வினி பரணி கார்த்திகை கால் மேஷம் சொல்கிறோம் இல்லையோ. முதல்ல மேஷ ராசி எடுத்துட்டா அஸ்வினி பரணி கார்த்திகையில் முதல் பாதம், ஆக 2.25. இந்த 2.25 நட்சத்திரங்கள் சேர்ந்ததுன்னா தான் முதல். அதுக்கப்புறம் அதில் இருக்கிற 3 பாகத்தை எடுத்துக்கணும், அடுத்த நட்சத்திரத்தை எடுத்துக்கணும், மறுபடியும் 2.25 வர்ற அளவுக்கு கூட்டணும். கூட்டினா அடுத்த ராசின்னு அர்த்தம். இதை போல ஒவ்வொரு ராசிக்கும் 2.25 நட்சத்திரம், 12 ராசிக்கு 27 நட்சத்திரங்கள். இது வடக்கே வீதி தெற்கே வீதி என்று சூரியன் எப்படியெல்லாம் பிரயாணப்படுகிறார். இது கீழ்லோகத்திலேருந்து மேல் லோகம் வரைக்கும் சொல்லிட்டு இதுக்கு கீழே அதோலோகம் நரகலோகம் இருக்கு. யார் அந்த நரகத்துக்கு போறார்கள்? 25 நரகலோகம் இருக்கு. இன்னென்ன குற்றம் பண்ணவன் இந்தந்த நரகத்துக்கு போகிறான், 1 2 மட்டும் எதுன்னு சொல்லி முடிச்சுடுறேன். தத்ரயஸ்து பரிவித்தாபத்திய கலத்ராண்யபஹரதி சகி காலபாசபத்தா யமபுருஷைஹி அதிபயானகைஹி தாமிஸ்ரே நரகே பலான் நிபாத்தியதே. தாமிஸ்ரங்கிற நரகம். யாருத்தன் பரவித்த அபத்திய கலத்ராண்யபஹாரதி, பிரத்தியாருடைய மனைவி, பிரத்தியாருடைய சொத்து, பிரத்தியாருடைய நிலபலம், இதை களவாடினான்னாலோ ஏமாத்தினானாலோ தாமிஸ்ர நரகத்தில் கொண்டு போய் போடப்படுகிறான். ஏவம் ஏவாந்த தாமிஸ்ரே யஸ்து வஞ்சயித்வா புருஷம் தாராதீன் உபயுங்க்தே யத்ர சரீரா நிபாத்தியமானா யானதஸ்தா வேதனையா நஷ்டமதிர் நஷ்டதிஷ்ட பவதி வனஸ்பதி விருத்தியஸ்ய யஸ்திகவா ஏததஹமிதி மமேதமிதி பூதத்ரோஹேண. ஜீவராசிகளுக்கு துரோகம் பண்ணி
ஆரோத்தருக்கு உண்டான உணவை தான் பறிச்சுனுட்டான், தன்னது எல்லாம் அப்படிங்கிற நடவோட பண்ணிட்டான்னா ரௌரவாதி நரகம், ரூருன்னு ஒரு நரகம், ரூரு நரகத்தில் போய் தள்ளப்படுகிறான். அதே போல உக்ரஹா பசூன் பக்ஷினோவா பிராணத்தை உபரந்தயதி, பசுவையோ பட்சிகளையோ அதுக்கு பிராணபயம் ஏற்படும்படுவதற்கு யாரானும் வெட்டினான் என்றால் அவனுக்கு பெரிய நரகம் காத்துட்டு இருக்குங்கிறார். அப்போ எப்படி அதுகளை வெட்டியெல்லாம் சாப்பிட்றதுக்கு முடியும்? ஏன் சொல்கிறாருன்னா, அதை வெட்ட போகிற சமயம் அது தீனமாக பார்க்குமா, அதனுடைய தாயார் இருக்கும் இல்லையோ, நம்ம எதை வெட்ட போகிறோமோ அந்த அந்த பசுவோ குதிரையோ ஏதோ அதனுடைய தாய் நினைக்கும் நம்ம குழந்தை எப்படி இப்படி வெப்பராளின்ட்டு. யாரான ஒரு தாய்க்கு மனுஷ குழந்தைய வெட்ட போனால் அவ எப்படி தவிப்படோ அதை போல இந்த பசுவனுடைய தாயார் தான் தவிக்கும் இல்லையோ, அந்த தவிப்போனுக்கு பெரிய பாபத்தை கொடுத்துருங்கிறார். ஆகவே அந்த பாபத்தால் நரகத்தை அடைகிறான். கும்பீபாக்கம்ங்கிற நரகத்துக்கு போறார். யஸ்த்விக பித்ரு விப்ர பிரம்ம துக் ச காலசூத்திர சம்யக்கே நரகே, காலசூத்திரங்கிற நரகம். பிதா பிராமணன் பிரம்ம, பிராமணனும் சரி, வேதத்துக்கும் சரி, பிதாவுக்கும் சரி, பசுவுக்கும் சரி, இதற்கு யார் துரோகம் நினைத்து தப்பு பண்ணாலும் அவன் காலசூத்திரங்கிற நரகத்துக்கு போகிறான். அடுத்து நிஜவேத பதாதனாபத்ய பகத பாகண்டம் ச உபகதஸ்தமிஸ்ரம் அசிதபத்திரவனம், அசிதபத்திரவனன் நரகத்துக்கு பாகண்டிகள் போகிறார்கள். பகவானையும் வேதத்தையும் இல்லேன்னு செய்து யாக யஜங்களை யார் தடுக்கிறானோ அவன் அந்த நரகத்துக்கு போகிறான். சூக்கரமுகம், பன்றி முகத்தில் விட்டு கடிக்க விடுவாளாம், அந்த நரகத்துக்கு இவன் போறான். அதண்டே தண்டம் பிரணயதி, தண்டிக்க தகாத ஒருத்தனுக்கு தண்டனை கொடுத்தால் அந்த நரகம். தப்பான சாட்சி, கூட்ட சாட்சி, பொய் சாட்சி சொல்லிட்டோம்னா வேறொரு நரகம். இப்படி பல நரகங்கள், 25 நரகம் இருக்குன்னார். கேட்குறவன் கேட்டான், எல்லாம் நரகத்துக்கு போகிறது எப்படின்னே சொல்லிட்டு இருக்கீரே, போகாத இருக்கிறதுக்கு வழியே சொல்ல மாட்டீரா? நீர் சொல்கிறதெல்லாம் பார்த்தா எல்லாத்துக்கும் போகணும்னு சொல்கிறீரேன்னா ஒரே வழி 6வது ஸ்கந்தத்தினுடைய முதல் அத்தியாயத்தில் சொல்லிட்டார். அஜோமளாபோக்கியானம் சொல்லி அஜாமிளன் நாம சங்கீர்த்தன பிரபாவத்தாலேயே பகவன் நாமத்தை சொன்னபடியால் நரகத்துக்கே போக வேண்டியவன். நரகத்துக்கு அழைச்சின்னு போகிறதுக்கு யமபட்டர்கள் வந்துட்டா, வந்த பிற்பாடும் விஷ்ணு தூதர்கள் வந்து அவனை அழைத்து போயினர். ஆகவே கலியுகத்துக்கே சிறந்த தர்மம் நாமசங்கீர்த்தனம். பகவன் நாமத்தை சொல்ல நரகத்துக்கே செல்ல வேண்டிய பாபம் இருந்தாலும் அனைத்து பாபங்களும் போம், கெடுமிடராயவெல்லாம் கேசவா என்ன நாளும் கொடுவின செய்யும் கூற்றின் தமர்களும் குறுகில்லார். நம்மாழ்த்து 2ஆம் திருவாய்மொழியில் சாதிக்கிறார், இடர் ஆயவெல்லாம் கெடும் கேசவான் ஒரு தடவை கூறினாயானால் உன்னுடைய அனைத்து கால பாபங்களும் தொலையும். அது நாமங்களுடைய ஏற்றம். 6வது ஸ்கந்தத்தில் நாம வைபவத்தை சொல்லி முடித்தார். 7வது ஸ்கந்தத்தில் ஆச்சரியமான பிரபாவம். பாசி தூர்த்து கிடந்த பார்மகட்குன்னு கீழே 3ஆம் ஸ்கந்தத்தில் வராகாவதாரம் பார்த்துட்டோம். 7வது ஸ்கந்தத்திலே ஹிரண்யாட்சன் கீழ்ஸ்கந்தத்தில் முடிஞ்சு போட்டானோ இல்லையோ, அவனுடைய அண்ணன் ஹிரண்யகசிபு, அவன் பழி தீர்க்கணுங்கிறதுக்காக விஷ்ணுவோட விரோதித்து 1 கோடி ஆண்டுகள் போய் நீண்ட தபஸ் புரிந்தான். ஷாஹா வரம் பெற்றான். எதனாலே நமக்கு மரணம் ஏற்படக்கூடாதுன்னு வாங்கிண்டு இனி விஷ்ணுவாயிற்று நாம் ஆயிற்று, அவனை அழித்தே தீர வேண்டும் இருந்தான். பரம பக்தனாக அவனுக்கு ஒரு மகன் பிறந்தான், பிரஹ்லாதன்னு பேர். இவன் நாஸ்திக சிகாமணியா இருந்தான், அவன் ஆஸ்திக அக்ரேசரனா இருந்தான். 2 பேருக்கும் பொருந்தலே. இவனானா பாடம் படிக்க போனா நாராயண நாமத்தை தான் சொல்லிட்டு இருக்கான். ஆனா தகப்பனோ நாராயணனை கொல்லுவதற்கு வழி தேடி கொண்டிருக்கிறான். இப்படி வாழ்க்கை ஓடின போது ஓர் நாள் குழந்தையை வைத்துக்கொண்டு ஹிரண்யகசிபு தம் பிள்ளை பிரஹ்லாதனிடத்திலே, நீ படிச்சுட்டு வந்தது என்னான்னு சொல்லுன்னா, நாராயண நாமம் படிச்சுட்டு வந்தேன்னா. கோவம் வந்துடுத்து, இவன் இனிமே வாழ விட்டாலே தப்பு, அசுர ஜாத்தியை மாற்றி விடுவான், இவனையும் அழிச்சுடுவோன்னு மலையிலேருந்து பிடிச்சு தள்ளினா பகவான் தாங்கி காப்பாற்றிட்டார். கடலை போட்டு அழுத்தினா ரட்சித்தார், விஷத்தை கொடுத்தால் ரட்சித்தார், பாம்பை விட்டு கடிக்க விட்டார் ரட்சித்தார், ஆன காலில் இடற விட்டார் ரட்சித்தார், எது பண்ணாலும் ரட்சிக்கப்பட்டார். ஹிரண்யகசிபு நினைத்தான், நம்மையும் யமன் கொல்ல மாட்டார், நம்ம பிள்ளையும் அவர் தொட மாட்டார் போல் இருக்கு, அதனால தான் இது எம்பெருமையினால இது நடக்கிறது. சரி, இவனுக்கு மறுபடியும் பாடம் சொல்லி கொடுப்போன்னு சொன்னால், முதல்லையாவது தாம் மட்டும் நாராயண நாமம் சொன்னா, இப்போ கூட இருந்த அசுர குழந்தைகளை உட்காத்தி வச்சுன்னு உபதேசம் பண்ண ஆரம்பிச்சிட்டான். இனிமே இவனை விட்டே வைக்கக்கூடாதுன்னுட்டு, சரி கொன்னுடுவோம், நீ எங்கேயோ சொல்லிட்டு இருக்கே நாராயணன் நாராயணன்னுட்டு, யாரோ அவன் உள்ளத்திலேருந்து அவன் பேரை சொல்லுன்னு தூண்டுறா. தாப்பனார் பேரை சொல்லாதே, நாராயணன் பேரை சொல்லுன்னு யாரோ தூண்டுற, யாரதுன்னு கைகாமி, அவனை நான் பார்த்துக்கிறேன். பிள்ளை திருப்பி சொன்னான், இப்படின்னு உன்னை கோவப்பட்டு யாரு கோவப்பட்டு பேச சொல்லி தூண்டினாலோ அவன் தான் என்னையும் தூண்டினான். உனக்குள்ள இருந்து தூண்டவர் ஒருத்தர், எனக்குள்ள இருந்து தூண்டவர் ஒருத்தர் இல்லை. உனக்கும் சாஸ்தா அவன் தான், எனக்கும் சாஸ்தா அவன் தான், அவர் தான் இவர்னு நாராயண நாமத்தை சொல்ல போக, இதோ இந்த தூணுக்குள் நீ சொல்லும் நாராயணன் இருக்கிறானா? கண்டிப்பா இருக்கிறார். அப்ப ஓங்கி வேகத்தோடைய தன் கை முஷ்டியால் தூணை பிளக்க
பிளந்தது தூணும் புறப்பட்டது செங்கட்சியம். அப்போதே நிருசிம்மப் பெருமானாக அவதரித்தார். பைங்கணார் அரியுருவாய் பருவ நோக்கி பருவரைத்தோள் இரணியனை பத்தி வாங்கி அங்கவாள் உகிர்நுதியால் அவனதாகம் அங்குருதி புங்குவித்தான் அடிக்கீழ் நிற்பீர்னு திருமங்கியாழ்வார் பாசுரம். அங்கண் ஞாலமஞ்ச அங்கோள் அலறியாய் அவுணன் பொங்கவாகம் வள்ளுகிறால் போழ்ந்த புனிதனிடம் பைங்கணானை கொம்பு கொண்டு பட்டிமையால் அடிக்கீழ் செங்கனாளி இட்டிரஞ்சும் சிங்கவேள் குன்னமே. அகோபிலத்தில் எழுந்தருளிருக்கார். சோழசிம்மபுரம் ஷோளிங்கர் மலைக்கு மேலே யோக நரசிம்ம சுவாமியா இருக்கார். திருவல்லிக்கேணியிலே தெள்ளிய சிங்கம் ஆகிய தேவை திருவல்லிக்கேணி கண்டேனே என்னும் எங்குமுளன் கண்ணன் என்ன மகனை காய்ந்து இங்கில்லையால் என் இரணியன் தூண்புடைப்ப அங்கு அப்பொழுதே அவன் வீயத் தோன்றி என் சிங்கப்பிரான் பெருமை ஆராயும் சீர்மைத்தே. கழுத்துக்கு கீழே சிங்க உருவாய் கழுத்துக்கு கீழே மனித உருவாய் பிரம்மா கொடுத்த வரத்தை மெய்ப்பித்து கொண்டே பெருமான் அவதரித்தான். சத்தியம் விதாத்தும் நிஜபிருத்திய பாஷித்தும் வியாப்திஞ்ச பூதேஷ்வகிலேஷு சாத்மதா. அந்த நிருசிம்ம பெருமானுடைய சரித்திரம். பாலை தனியே உண்ணுகிறோம், சர்க்கரையை தனியே உண்ணுகிறோம். பாலையும் சர்க்கரையும் சேர்த்து உண்டவன் பிரித்துண்ண மாட்டான். அதே போல மிருகமான அவதாரம் நிறையா பார்த்துருக்கோம், மனுஷனான அவதாரம் நிறையா பார்த்துருக்கோம். மிருக மனுஷன் கலந்த அவதாரம் இது ஒரே அவதாரம். நிரு மிருகயோகோ பஷ்யன் நௌத்பத்திகம் கடனாத்புதம் என்று பராசரபட்டர் சாதித்தார் போலே சிதாட்சிர நியாயம் பாலும் சர்க்கரையும் கலந்தா போலே பெருமான் நரசிங்க பெருமான் நரத்வத்தையும் சிங்கமான தம்மையும் சிம்மம் நரம் என் இரண்டும் கலந்து பிறந்தாரோ இல்லையோ. ஆடி ஆடி அகங்கரைந்து இச பாடி பாடி கண்ணீர் மல்கி நாடி நாடி நரசிங்காவென்னு வாடிவாடும் இவ்வாழ்நுதலே. தனக்காக இந்த சின்ன பிள்ளை சொன்னத்துக்காக தூணில பகவான் தோன்றினார். கேட்ட பிரகலாதனுக்கு ஆனந்தம் தாங்கலே. கை மேல கரத்தையெல்லாம் கை மேல தூக்கி இப்படி கூத்தாடுறான் அப்படி கூத்தாடுறான், கீழே விழுகிறான், புலருகிறான், கூப்பிடுகிறான், அழுகிறான். இது இத்தனை இவன் நடந்துருக்கிறச்சே ஹிரண்யகசிபு முடித்தான் பெருமான். 6 கிட்டக்க போறதுக்கு தைரியம் வரல. பிரம்மாவும் நெருங்கவில்லை, ஸ்ரீ மகாலட்சுமியும் நெருங்க பயப்பட்டாள். அப்போது பரமபக்தனான பிரகலாதன் பக்கத்துல போய் பெருமானே உன் கோபம் தணித்து கொள்ள வேண்டும், எதற்கு இவ்வளவு சீத்தம், பக்தன் அடிய வந்திருக்கேன்னு சொல்ல கோபமும் தணிந்தது. தன் அழகான திருக்கை அவன் தலையிலே வைத்து உம்மை ஆசீர்வதித்தோம். இனி உம் குலத்துதித்தேரை கொல்லேன், உம் குலத்தில் உதித்த யாரையும் கொல்ல மாட்டேன். இது நன்று நன்று, நீ பக்தியோட இருந்து வெகு காலம் கழித்து நம்ம வந்து அடைவாய்னு சொன்னதோட 7வது ஸ்கந்தம் முற்று பெறு. கிருதயுகத்தில் தியான மார்க்கத்தாலும் திரேதாயுகத்தில் யாக யஜ்யங்களை செய்தும் துவாபர யுகத்தில் அர்ச்சன மார்க்கத்தாலும் மோட்சத்தை அடையலாம். இதெல்லாம் கஷ்டமான மார்க்கங்கள். ஒவ்வொரு யுகமாக நம்முடைய சக்தி குறைய குறைய பகவானும் நாம் பின்பற்ற வேண்டிய வழிகளையும் எளிமைப்படுத்துகிறார். தியானம்ங்கிறது மனம் ஒருநிலைப்பட வேண்டும். ஆனால் யாகத்தையோ யஜ்ஞத்தையோ செய்வதற்கு அது கைகளால் செய்யப்படும் கர்மம். சற்றே மனசு அங்கங்க போனாலும் கையால் எடுத்து நெய் குத்துறது நின்று விட போறதில்லை. ஆனால் தியானம் பண்ணிட்டு இருக்கோம்னால் கைகால்களுக்கு வேலையே இல்லை, மனம்தான் சிந்தித்தாக வேண்டும். அதனால் தியானத்தை காட்டிலும் யாக யஜ்யங்கள் செய்வது 2வது யுகத்துக்கு சுலபமாக இருந்தது. அதை செய்வதற்கு கூட இயலாமல் போக அர்ச்சனை மட்டும் பண்ணலாம் என்று 3வது யுகம். அதுவும் முடியாமல் போக பகவன் நாமங்களை சொல்லி முக்தி அடையலாம் 4வது யுகம். இதில் யுகந்தோறும் நாம் பண்ணுற கஷ்டங்கள் குறைஞ்சதே தவிர குறைச்சலான உழைப்பு இருக்கிறதுக்காக குறைவான இடத்துக்கு போய் சேருவை என்று பெருமான் சொல்லவில்லை. போய் சேர போகிற இடம் அதே வைகுந்தம் முக்தி. ஆனால் அதற்கு வழிகளைத்தான் பகவான் எளிமைப்படுத்தி கொண்டே போகிறார். கிருத்தயுகம் உயர்ந்தது நாம் எவ்வளவு சொன்னாலும் வேறொரு கோணத்திலிருந்து கலியுகமே உயர்ந்தது. இதை வியாசரே கூறுகிறார். கலி சாதுகு யோஷித சாதுகு. கலி இருக்கிறதிலே சிறந்தவர், ஆணைக்காட்டிலும் பெண் சிறந்தவள் என்று கூறுகிறார். நிறைய கஷ்டப்பட்டு கர்மங்களை செய்து மோட்சத்துக்கு போனோம் ஆண். ஆனால் எளிதிலே பகவானுக்கு வேண்டிய கைங்கரியங்களை செய்து மோட்சத்துக்கு போகலாம் பெண். அதனால் ஆணை காட்டிலும் பெண்ணே சிறந்தவள் என்னும்
கிருத்தயுகத்தில் 10,000 வருஷம் சிரமப்பட்டு ஒரு மோட்சத்தை அடைய போகிறோம்னால் அதை திரேதாயுகத்தில் 100 ஆண்டுகளில் அடைஞ்சுடலாம். துவாபர யுகத்தில் ஒரே வருஷத்தில் அடைஞ்சுடலாம். கலியுகத்தில் ஒரு நாள் பிரயத்தனத்திலேயே அடைஞ்சுடலாம். அப்படி பார்த்தா இது சுலபம் தானே. ஆனால் அந்த ஒரு நாள் பிரயத்தனத்துக்கு வருவதற்கே முடியாமல் கலியில் நிறைய தடங்கல்கள் இருக்கும். 10,000 வருஷம் பிரயத்தனம் கூட கிருத்தயுகத்தில் நடந்துடும். ஆனால் கலியுகத்தில் ஒரு நாள் பிரயத்தனம் நடக்குமானா கஷ்டம். அத்தனை தூரம் நமக்கு நம்ம மனசை எந்தெந்த பக்கமோ இழுத்துன்னு போகிறதுக்கு உண்டான தடங்கல்கள். இப்படி எல்லாம் இருந்தாலும் எளிதான உபாயம் நாமங்கள், பகவன் நாமங்களை செப்புதல். தொண்டரடிப்புடியாழ்வார் தம்முடைய திருமாலை பிரபந்தத்தில் பச்சை மாமலபோல்மேனி பவளவாய் கமலச்செங்கன் அச்சுதா அமரரேரே ஆயிரதம் கொழுந்தே என்னும் இச்சுவை தவிரையான் போய் இந்திரலோகமாளும் அச்சுவை பெறினும் வேண்டேன் அரங்கமான் அகருளானே என்று பாடினார். பகவானுடைய நாமத்தை சொல்கிற அந்த இனிமையை விட வைகுந்தமே கிடைத்தாலும் வேண்டாம், நான் இங்கே இருந்து திருநாமங்களை சொல்லிக்கிறேன் என்று பாடினார் அவ்வாழ்வார். அவ்வளவு தூரம் திருநாமம் நம்மை ரட்சிக்கும். சாட்சி எங்கேயும் தேட வேண்டாம். திரௌபதிக்கு ஆபத்திலே புடவ சுரந்தது திருநாம வைபவத்தாலே. திரௌபதியினுடைய துகிலை துச்சாசனன் இழுத்த போது கோவிந்த புண்டரீகாட்சர் அக்ஷமாம் சரணாகதாம் என்னதான் அவள் பிரார்த்தித்தாள். அங்கு கோவிந்தன் இல்லை. ஆனால் கோவிந்த நாமமே ரட்சித்து கொடுத்ததொல்லையோ. வேடிக்கையா ஒருத்தர் கூறினார், கோவிந்தனே பக்கத்தில் இருந்திருந்தால் ஆடையை பறித்து கொண்டு போயிருப்பார். கோவிந்த நாமனாக இருந்தபடியாலே இல்லாத ஆடையும் கிடைத்தது. வஸ்திராபகரண சரித்திரம்னு கேள்விப்பட்டிருக்கோம். கோபிமார்களுடைய துகிலையெல்லாம் பகவான் பறித்து வச்சிருந்து அதை எப்படியான பெறணும்னு இவர்கள் தொழுதார்கள்னு கேள்விப்படுற முடியும். அதனால பெருமாள் வஸ்திரத்தை அபகரிப்பார். ஆனால் பெருமானுடைய திருநாமம் வஸ்திரத்தை சுரக்கும், கொடுக்கும். அதனால் அவரை காட்டிலும் அவன் நாமங்களுக்கு ஏற்றம். என்ன பாபம் பண்ணியிருந்தாலும் நாமங்களை பாடினால் அந்த பாபங்களெல்லாம் தொலையும் என்று சொல்லுகிறோம். அப்படின்னா அடிக்கடி வாரம் சனிக்கிழமை இன்னைக்கு சஹஸ்ரநாமம் சொல்லிவிட்டு அடுத்த 6 நாளும் பாப்பமாக பண்ணிட்டு இருந்தாள்னா உடனே சனிக்கிழமை இன்னைக்கு பிராயச்சித்தம் ஆயிடுமா? இந்த சந்தேகம் போகிறதுக்கு தான் ஒரு கதையை பார்க்க போகிறோம்.